அடுத்தபடியாக நம்ம இந்த மேடையில் பேசுறதுக்கு அழைக்க போது ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான ஒரு நபர், ஒரு நல்ல நடிகர், நகைச்சுவையாளர். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அண்ணன் மனோபாலா அவர்கள் மறைந்த பிறகு நிறைய படங்களுக்கு வந்து அவர் முடிச்சுட்டு போயிருந்தார். ஆனால் பார்த்தீங்கன்னா அவர்கள் டப்பிங் பண்ண முடியல. அதனால் அதை அப்படியே தெளிவாக அப்படி அச்சு அசலாக 100% ஒரிஜினல் அவருடைய வாய்ஸ் அப்படியே பண்ணி நிறைய தயாரிப்பாளருக்கு உதவியாக மட்டும் இல்லாமல் அவ்வளவு அங்கீகாரமாக ஃபர்ஸ்ட் கிளாஸாக அந்த வாய்ஸை பண்ண எனது அன்பு நண்பர் திரு ஜீவா அவர்களை மேடைக்கு நான் அழைக்கிறேன். ஒரு பெரிய கைத்தட்டல்களோடு. நான் ரொம்ப கான்ஃபிடென்ஷியலாக இருக்கேன். வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கம். பத்திரிகை சகோதர சகோதரிகள் அனைவருக்கும், மேடையில் அமர்ந்திருக்கும் அமீர் சார் அவர்கள் ஒரு மிகப்பெரிய லெஜண்ட். நான் சார்கிட்ட வந்தோடனே சொன்னேன், சார் நான் உங்களுடைய மிகப்பெரிய ரசிகன். உங்கள் படைப்புகள்ன்றதை தாண்டி உங்களுடைய எல்லா பேட்டிகள், உங்களுடைய எல்லா பேச்சுகள் எல்லாத்தையுமே நான் கூர்ந்து நீண்ட காலமாக பார்த்துட்டே இருப்பேன். அவரோட இன்டர்வியூ எதுனாலும் நான் பார்ப்பேன், ஃபுல்லாக பார்ப்பேன். அதில் எப்பயுமே ஒரு ஹானஸ்ட் இருந்துகிட்டே இருக்கும். எந்த டாப்பிக்காக இருந்தாலும் அவர் ஸ்டாண்டில் அதை கரெக்டாக சொல்லுவார். அவர் யாரை ஆதரித்தாங்களோ அவங்களே ஒரு தப்பு செஞ்சாலும் அதையும் சுட்டி காட்டக்கூடிய ஒரு நேர்மையான ஒரு மனிதர். அந்த வகையில் எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். அண்டு ரமணா சார், அவருக்கு என்ன தெரியாது, நான் வந்து திருமலை படம் ஷூட்டிங் அப்போ மோகன் ஸ்டுடியோவில் செட்டு போட்டிருந்தாங்க சாங்குக்கு. அந்த சாங் ஷூட்டில் சார் டைரக்ஷன் பண்ணும்போது நான் வாய்ப்பு தேடிட்டு இருந்த சமயங்களில் போய் நான் பார்த்துருக்கேன். ஸோ அவரோட இத்தனை ஆண்டுகள் கழித்து இந்த மேடையில் ஷேர் பண்ணிக்கிறது ரொம்ப பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்குது. இந்த படத்துடைய யோலோ நான் மெயினாக வந்தது என்னுடைய இனிய நண்பர் சாம். அவர் வந்து விஷ் பண்ணிட்டு போகணுன்னு தான் வந்தேன். ஒரு பெரிய ஸ்கூலில் ஒரு பெரிய மாணவர் அவர். சமுத்திரகனி சார்ன்ற ஒரு யூனிவர்சிட்டியோட ஒரு அமீர் சார், சமுத்திரகனி சார் எல்லாம் அவங்க எல்லாமே ஒன்று தான். நான் தனித்தனியாக நீங்கள் எப்படி பிரித்து பார்க்குறீங்கன்னு தெரியல. அந்த யூனிவர்சிட்டியில் அவர் ஒரு ப்ரொஃபஸர்னால் இவங்க வேறு ஒரு இது. ஸோ அந்த ஒரு பெரிய படங்கள் ஒர்க் பண்ண ஒரு அனுபவம் அவரை வந்து இந்த படத்தில் எப்படி பிளானிங் பண்ணணும், எப்படி வந்து அதை கதைக்களத்தில் எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கணும், வணிக ரீதியாக அதை எப்படி எடுத்துகிட்டு போகணும், எப்படி வந்து ஒரு குயிக் டைமில் அதை பண்ணணுன்ற எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே கண்டிப்பாக சாமுக்கு இருக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. என்னுடைய நீண்ட வருட நண்பர் அவர். இப்போது இந்த படத்தின் மூலயமா லான்ச் ஆகிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதனால் நானே ஃபோன் பண்ணி நான் கண்டிப்பாக வரேன். வருஷத்தை சொல்ல மாட்டேன், சொல்கிறேன். ஆனால் அடுத்து நீங்கள் பாருங்க, எங்களுடைய மூதாதையரே அவர் தான். மிமிக்ரிலாம் நாங்கள் யாரெல்லாம் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி கற்றுக்கிட்டோம்னா, எப்பயுமே மிமிக்ரி பொறுத்த வரைக்கும் ஆக்டரை நேராக பார்த்தா கற்றுக்க முடியாது. இன்னொருத்தவங்க பண்ணுறதை பார்க்கும்போது நமக்கு வந்து அது ஈஸியாக வரும். இவங்க பண்ணுறாங்கல்ல, அப்போ எப்படி பண்ணுறாங்க அந்த நுணுக்கங்கள் அப்படின்னு சொல்லி. அது மாதிரி எனக்கெல்லாம் நான்லாம் மிமிக்ரி கற்றுக்கிட்ட டைமில் எனக்கெல்லாம் இன்ஸ்பயராக இருந்தது என்னுடைய கோபி அண்ணன், சின்னி ஜெயந்த் அண்ணன், மயில்சாமி அண்ணன், இவங்கெல்லாம் தான். நான் ஒரு கான்ஃபிடென்ஷியலான விஷயம், மனோபாலா சாருக்கு நான் ஒரு 5-6 பெரிய படங்களுக்கு நான் வாய்ஸ் கொடுத்துருந்தேன். அது ஏன் நான் இது வரைக்கும் அஃபிஷியலாக சொல்லாமல் வச்சுருந்தேன்னா, படம் பார்க்கும்போது அந்த கேரக்டராக வேற ஒருத்தரோட பேசியிருக்காங்கன்ற அந்த ஒரு அந்த கனெக்ட் வர வேணாம், படமாகவே அது இருக்கட்டும், அதெல்லாம் ரிலீஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் ஒரு சந்தர்ப்பம் வரும்போது சொல்லிக்கலாம்னு நினச்சேன். ஸோ அண்ணன் ரிவீல் பண்ணிட்டாங்க. பட் தேங்க்ஸ்ண்ணே. ஏன்னா அவரும் நம்மளுடைய ரொம்ப ஃபேவரட்டான ஒரு இயக்குனர் மனோபாலா சார். என் மேலே ரொம்ப பிரியமாக இருப்பார். நான் நிறைய வாய்ஸஸ் பேசியிருக்கேன். பட் அவரோடது வந்து நம்ம கூடவே நிறைய பழகுனதுனால எனக்கு அவருடைய அந்த ஒரு இது வந்தது. ஸோ அவரோட பிளெஸிங்ஸ் இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ ரொம்ப நன்றி. அண்டு நான் பேசணும்னு நினச்சா அது கண்டென்ட் விட்டு நிறைய போயிட்டே இருக்கும். ஸோ அதனால் இந்த படத்தை பற்றி, இந்த படத்தில் பணியாற்ற இருக்கக்கூடிய கதாநாயகன், கதாநாயகி அவங்க வந்து இன்னும் இது ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல் படமாக வந்து இண்டஸ்ட்ரிக்கு அவங்கள வந்து ஒரு வார்ம் வெல்கம். அண்ட் தயாரிப்பாளர் அவர்கள். ஸோ எல்லாமே சொன்னாங்க, ரிஸ்க்கு படம் பண்ணுறது, அதில் இருக்கிற பிரச்சனைகள், எதில் ரிஸ்க் இல்லை, நடந்து போனாலே ரிஸ்க் இருக்குது, தூங்கி எழுந்தாலே ரிஸ்க் இருக்குது. ரிஸ்க் இல்லைன்னா வாழ்க்கையே இல்லை, வாழ்க்கையே ரிஸ்க் தான். அதை நம்ம எப்படி பிரிஸ்காக ஹேண்டில் பண்ணுறோன்றது தான் சக்ஸஸ் இருக்குது. ரிஸ்க் எடுக்கிறதால தான் வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும். ஸோ படம் எடுக்கிறது வந்து கரெக்டான பிளானிங், தெளிவான டைமிங், பொறுமையாக நிதானமாக இருந்தால் கண்டிப்பாக அது வந்து வெற்றி அடையும். ஸோ அதனால் இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைய வேண்டும் என்று நான் இறைவனை வேண்டி வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய பணிவன்பான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வேறு யாராவது விட்டுருந்தா மன்னிச்சிருங்க. நன்றி, வணக்கம்.
அண்ணன் நம்ம சுப்பிரமணிய சிவா அண்ணன் அவங்கள வந்து சொல்ல மறந்துட்டேன், மன்னிச்சிருங்க அண்ணன். இப்போ வந்து ஒரு நடிகர் ஆயிட்டாரு. ஸோ அண்ணனோட டைரக்ஷனில் நடிக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். பட் இப்போ அண்ணன் கூட காம்பினேஷனில் நான் வந்து கூடிய சீக்கிரம் ஒரு படத்தில் நடிக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். ஸோ வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம். അടുത്തപടിയാ മേടയ്ക്ക് അഴിക്ക് പോകുന്നത് ആരാണോ കച്ചവടം കത്തുന്നല്ലേ ഇവിടെ നിന്ന് കറ്റി ഇത് തന്നെ മുതൽ പടമല്ലേ, നാലാவது படமல்ல. இது நான் பேசுறது மலையாளமே இல்லை, ரொம்ப கேவலமான மலையாளம். ஓகே, மன்னிச்சு. உங்கள் அன்பான கைத்தட்டல்களோடு லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென் புட் யுவர் ஹேண்ட்ஸ் டுகெதர் அண்ட் வெல்கம் தேவிகா. தேவிகா ஒரு பெரிய பைக் ரைடர் அല്ലേ? ஆனா எந்த பைக்கா? இப்படி வரும் கிட்ட மைக்கில். Royal Enfield Hunter 350. റോയൽ എൻഫീൽഡ് ഹണ്ടർ. அது ஹண்டர் ஆனல்லே, ஹண்டர். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் கமிங். அண்ட் நிறைய எதிர்பார்ப்பு இருக்குது உங்களுடைய நடிப்பில், உங்களுடைய பார்ட்டிசிபேஷனில். ஓகே, ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த படத்தினுடைய பூஜையில் பேச போகிறீங்க. படம் வந்து லான்ச் ஆகும்போது நீங்கள் பைக்கில் தான் என்ட்ரி. ஓகே, பைக்கில் என்ட்ரி, இப்படி என்ட்ரி, இங்கேருந்து ஃப்ளையிங் ஸ்டண்ட் எல்லாம் பண்ணணும். ஓகே, தேங்க்யூ, விஷ் யூ ஆல் த பெஸ்ட். ஸ்டேஜ் இஸ் யோர்ஸ். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஆக்சுவலி நான் கொஞ்சம் நர்வஸாக இருக்குது, எனக்கு இன்னும் பேச தெரியல. திஸ் இஸ் மை 4th தமிழ் மூவி. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இமோஜின்னு ஒரு வெப் சீரிஸ் அண்ட் 2 இஸ் yet to release. ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி டு ஒர்க் வித் திஸ் டீம். சாம் சார் அண்ட் ராம் சார் வந்து கொச்சிக்கு வந்துருச்சு. ஸோ டு நரேட் த ஸ்டோரி. அண்ட் அப்போவே ஸ்டோரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. So everyone on this crew is trusting me a lot. So and the trust எனக்கு கண்டிப்பா திரும்பி கொடுக்கணும். So thank you everyone. Thank you people for coming this. Thank you so much. என்னது அவ்வளோதானே? இல்லை என்ன கருத்து மதியம் ஒரு சின்ன கரிமீன் அவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் தட் லவ்லி அண்ட் க்யூட் ஸ்பீச் தேவிகா. எல்லாருடைய ஆசீர்வாதமும் அன்பும் உங்களுக்கு என்றைக்குமே நிறைந்து நிற்கும். இது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாகவும் தமிழில் ஒரு மிகச்சிறந்த ஒரு அடையாள படமாகவும் உங்களுக்கு அமைய வாழ்த்துக்கள். மனசுலாம் இல்லை? தேங்க்யூ. அடுத்தபடியாக இந்த திரைப்படத்தின் நாயகன் திரு தேவ் அவர்களை நான் மேடைக்கு அழைக்கிறேன். உங்கள் அன்பான கைத்தட்டல்களோடு வாழ்த்துக்கள் தேவ். என்னப்பா? ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் எங்களோட அழைப்பை இங்கே வந்ததுக்கு. அண்ட் இந்த ஸ்டேஜை கௌரவப்படுத்துறதுக்காக வந்த அம்மு சார், சிவா சார், அப்புறம் ரமணன் சார், சக்தி சார், உங்கள் எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி. எனக்கு இது 3வது படம் தமிழில், 2 நடித்து முடிச்சிருக்கேன், 8 ரிலீஸ். நிறைய படங்களுக்கு அங்கேருந்து வேலை செஞ்சுருக்கேன். ஃபஸ்ட் டைம் ப்ரெஸ்ஸை பார்த்து பேசும்போது கொஞ்சம் நடுக்கமாக இருக்குது. இந்த படத்துக்கு முதல்ல தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது டைரக்டர் சார், சாம் சார். ஏன்னா நான் அவரை போய் ஆஃபீஸில் மீட் பண்ணும்போது ரொம்ப நேரம் ஒத்து பார்த்துட்டே இருந்தார். ஸோ அதுக்கப்புறமா தான் வந்துட்டு இதுதான் கதை அப்படின்னு ஒரு லைனாக தான் சொன்னார். திருப்பியும் சந்திக்கலாம் அப்படின்னு திருப்பி சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. ஸோ 2-3 நாள் கழித்து திருப்பியும் கால் பண்ணி வர முடியுமான்னு கேட்டு, நீங்கள் கரெக்டாக இருப்பீங்க இந்த கதைக்கு, நான் ஃபுல் நரேஷன் கொடுக்குறேன்னு சொல்லி கதை சொன்னார். கதை ரொம்ப அமேசிங்காக இருந்துச்சு. நான் கண்டிப்பாக பண்ணுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அவர் இருந்தாலும் ப்ரொடியூசர் ஒரு தடவை கேட்டுட்டு அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னார். ஸோ தேங்க்யூ மகேஷ் சார் ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஆஸ் யூ செட், நீங்கள் எல்லோரும் என்ன ட்ரஸ்ட் வச்சுருக்கீங்களோ என் மேலே, அது இன்டூ 10 times 50 times 100 times கொடுப்பேன். அண்ட் ஒன் மோர் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு மிஸ்டர் அரவிந்த். அவர் வந்து என்னோடய பிரதர் மாதிரி. இஸ் த ஃபர்ஸ்ட் ரீசன் டு டூ திஸ் ஃபிலிம். அவர் தான் என்னை சாம்சாட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டார். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். இது ஒரு பூஜை ஃபங்க்ஷன் தான். மீண்டும் உங்கள் எல்லாரையும் ப்ரெஸ் மீட், ஆடியோ லான்ச், படத்தோட சக்ஸஸ் மீட்டில் சந்திக்கணும்னு ஆசைப்பட்றேன். அப்போ இன்னும் நிறைய படத்தை பற்றி ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ தேவ். உங்களுடைய திறமைக்கும் நடிப்பிற்கும் நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கிறது. கண்டிப்பாக இதுவும் உங்களுக்கு ஒரு பெரிய சவாலாக அமையும், ஒரு வெற்றி படமாக அமைய வாழ்த்துக்கள்.